Hello friends, welcome to Kongumandala Samayal. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்ல புது ரெசிபிஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா நீங்க Subscribe பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா கீழ இருக்க அந்த ரெட் கலர் Subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே அந்த பெல் ஐகான்ல ஆல் ன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா ரெசிபிஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மட்டன் கறி தோசை செய்கிறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது எனக்கு ஒரு 3/4 கப் வெங்காயம் வந்திருக்கு. அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பச்சை வாசம் இருக்காது. வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு நான் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இந்த 1 ஸ்பூன் உப்பே எனக்கு கிரேவிக்கு கரெக்டாக இருந்தது. நீங்களும் 1 ஸ்பூன் உப்பே போட்டுக்கோங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு 2 தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி அதோட ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் தக்காளி பொடியாக சாப் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இது எல்லாத்தையும் நம்ம மட்டனோடு சேர்ந்து நம்ம சவுண்ட் விட தான் போகிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவி உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்போயுமே மட்டன் வேக வைக்கிறப்ப தயிர் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இதுக்காக நான் ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த கிரேவியோடய நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு கிரேவி நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கறி தோசைக்கு நான் ஒரு 1/4 கிலோ மட்டன், அதாவது போன்லெஸ், ரொம்ப போன் இல்லாமல் இருக்கிற மட்டன் பீசஸை எடுத்து வச்சு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மசாலாலாம் அந்த மட்டனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மட்டன் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் மட்டன் வேகிறதுக்கு நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் ஒரு 5-6 சவுண்ட் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மட்டன் இது மாதிரி வெந்திருக்கும். ஒரு செமி கிரேவியாக இருக்கும். இது மாதிரி இருக்கும் மட்டன் பீசஸ். இதை நீங்கள் கொத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மட்டன் எல்லாம் கிரேவியோடு மிக்ஸ் ஆகி மட்டன் தெரியாமல் போயிடும். அதுக்காக நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா ஒரு கிச்சன் சிசர்ஸ் எடுத்து அந்த மட்டன் பீசஸை இது மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். இது நீங்கள் கையிலையும் பிச்சு போட்டுக்கலாம். நான் ஒரு கிச்சன் சிசர்ஸ் வச்சு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மட்டன் கறி தோசைக்கு நம்ம மட்டன் செமி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மட்டன் கறி தோசைக்கு முட்டை போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை எடுத்துக்கோங்க. முட்டையை எடுத்து உடச்சி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு முட்டையும் ஃபுல்லாக போடணுன்னு அவசியம் இல்லை. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு தோசை நல்லா பெருசாகிடும். நான் அதனால் என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஒரு முட்டையை அடித்து அதை நான் 2 தோசைக்கு ஊற்றிக்க போகிறேன். அதாவது அரை முட்டை போதும் ஒரு தோசைக்கு. இப்போ நம்ம மட்டன் கறி தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றிக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து அடித்து வச்ச முட்டையில் ஒரு பாதி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம மட்டன் பீசஸ் எடுத்தோம்ல அந்த கிரேவியோட அதையும் நான் ஒன்றா அப்படியே தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். பீசஸாக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தோசை சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா பக்கமும் பரவலாக எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். மூடி போட்டால் தான் உங்களுக்கு அந்த மேலே இருக்க மாவெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும். நம்ம திருப்பி போடுறப்ப அது கல்லோடு ஒட்டாது. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைங்க. நம்ம மட்டன் கறி தோசை ரெடி. இந்த மட்டன் கறி தோசைக்கு நீங்கள் வெறும் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சண்டேக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.